ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி நாங்கள் வாழைப்பழம் போட்டு கொழுக்கட்டை பண்ணலாங்க. இதுக்கு நாலு வாழைப்பழம் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பாக்கெட் அரிசி மாவும், இது அரை கப்பு வெல்லம் கரைச்சி நான் வடிகட்டி நல்லா கொதிக்குது. நல்லா சுண்டி வரட்டும். தேங்காய் அரை முடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கிறேன். நல்லா சுண்டி வரும்போது இந்த தேங்காய் இதில் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கெட்டி பதம் வந்த வரைக்கும் நாங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். வாங்க செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு இது சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி வச்சு இது வாழைப்பழம் மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தண்ணி வச்சுருக்கிற ஒரு சுடு தண்ணி, இதில் கொஞ்சமாக நாங்கள் மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு எப்போவுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் போட்டால் தான் எடுத்து கொடுக்கும் இந்த ஸ்வீட்டு. அப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த தண்ணி. இந்த வாழைப்பழம் பேஸ்ட் இதை பிளேட் இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த பாகு நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதில் இந்த தேங்காய் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் போட்டுட்டு 2 ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா சுண்டி வரட்டும், பார்க்கலாம். இங்கே தண்ணி கொதிக்குது. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த அரிசி மாவு இதில் போட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி கெட்டி பதவ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் கலக்கிடலாம். பாருங்கள், எப்படி கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். எடுத்தோடனே எல்லாம் போட்டுட்டாங்கன்னா, எல்லா மாவும் போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பதம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யணும். இது மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும், பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மணமாக இருக்கும். நல்லா எப்படி வருது பாருங்கள். இப்போ தான் போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணும்போது காமிக்கிறேன். உங்களுக்கு போதுங்க. இந்த பதம் வந்தால் உங்களுக்கு கெட்டி பதம். இது ஆறிச்சின்னா இன்னும் கெட்டி ஆகிடும். ஆஃப் பண்ணிடலாம். இது கொழுக்கட்டை பண்ணலாம் வாங்க. நல்லா கலக்கி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் உருண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. கையில் வேணால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது எடுத்தான். இது பாருங்கள், நல்லா ஆறி கெட்டி பதம் வந்துச்சு. இது இதில் போட்டு நல்லா கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாமே நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கற்கர் தான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி உருண்டை எடுத்து நல்லா பண்ணி ரவுண்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கிண்ண மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணி அப்புறம் இந்த மாதிரி கை போட்டு கிண்ண மாதிரி பண்ணணும். அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் வைக்கும்போது உங்களுக்கு யூக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃப் இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவ்வளோதான். இதை மூடிட்டு இப்படி வந்திருக்கு. இது மாதிரி பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு காமிட்டு நான் ஸ்டீம் வைக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாமே செஞ்சுட்டேன் நான். இப்போ ஸ்டீமில் தண்ணி வச்சு ஒரு ஜல்லி வச்சுருக்கிறேன். இது ஒன்று ஒன்றா இல்லை, இங்கே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒன்று ஒன்றா நாங்கள் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வச்சுட்டேன் நான். இது மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இது நல்லா 5 நிமிஷம் ஆச்சுங்க. வெந்துச்சு. நல்லா கொஞ்சம் ஆறட்டும், எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ சூடாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் இது காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. பாருங்கள், சூப்பராக எப்படி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பசங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பசங்க உங்கள் மேலே ரொம்ப ஆகிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியானது இது ரொம்ப.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.